ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு உயர்கல்வித்துறை டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரீசெண்டா ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணையில என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி வந்து இருக்கிறாங்க. அந்த கேட்டகரியில ஒர்க் பண்றவங்களுக்கு நிரந்தர அரசு பணி வந்து கிடையாது. அவங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில தான் வந்து அவங்க வந்து டெம்பரரியா வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அது யாருக்கெல்லாம் வந்து பொருந்தும், அது யாருக்கெல்லாம் வந்து சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் வீடியோ வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, கண்டிப்பா நீங்க வந்து அந்த ஜியோ வந்து கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களால வந்து ஜியோ வந்து பார்க்க முடியலன்னா, அதுக்கான ஜியோக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்திருக்கோம். நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மேலேயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு பிரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 1976 அப்படிங்கிற இந்த ஆக்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா திருத்தம் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இந்த திருத்தத்துல என்ன விஷயத்த வந்து மக்களுக்கு வந்து சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்ம இதுல வந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்ப புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கசப்பான ஒரு தகவலை தான் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற பார்க்கும்போது, இனி நிரந்தர அரசு பணி வந்து கிடையாது, புதிய அரசாணை வந்து வெளியிடு அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த டைட்டில கொடுத்துட்டு அப்படியே கீழே நம்ம வந்து படிச்சு பார்க்கும்போது அதுல வந்து தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. தமிழகத்தில் டிகிரி படித்தவர்களுக்கும் தற்போது நிரந்தரமாக அரசு வேலையில் வந்து சேரலாம். தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் மற்றும் 8ஆம் வகுப்பு வரையில் படித்தவர்கள் ஆகியோருக்கு அவரவர் தகுதியின் அடிப்படையில் அரசு பணிகள் வந்து வழங்கப்பட்டு வந்தது. இது அதாவது இது நாள் வரைக்கும் இப்படிதான் வந்து நடந்தது அப்படிங்கறது சொல்ல வராங்க. அதாவது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு துறை அலுவலகங்கள், கல்லூரிகள், அரசு பள்ளிகள் என அனைத்திலும் ஒரு உதவியாளர், அதாவது அசிஸ்டன்ட் அப்படிங்கிறவர் இருப்பாரு. அதே மாதிரி காவலாளி, வாட்ச்மேன் வந்து கண்டிப்பா வந்து இருப்பாரு. துப்புரவு பணியாளர்னு சொல்லிட்டு நியமிக்கப்படுவார்கள். இது எங்கெங்க நடக்கும் அப்படின்னா அலுவலகங்கள்ல, கல்லூரிகள்ல, அரசு பள்ளிகள்ல வந்து நடக்கும் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, பொதுப்பணிகள், நீர் வளங்கள் ஆகிய துறைகளிலுமே வந்து தோட்டக்கலை தொழிலாளிகள், இரவு நேர காவலாளிகள், உதவியாளர்கள் வந்து இருப்பார்கள். இதே போலவே தமிழகம் முழுவதும் சுமார் 1,50,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வந்து இருந்து வருகிறது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. இவர்கள் நிரந்தரமாக வந்து இருந்து வருகின்றனர் அப்படிங்கறது வந்து இதன் மூலியமா சொல்றாங்க. சோ இந்த அரசாணையில வந்து அவங்க சொல்ல வர விஷயங்கள் வந்து என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது, இந்த பணியிடங்களை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் மூலமாகவோ அல்லது வந்து வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலமாகவோ வந்து நேர்காணல் நடத்தி வந்து நிரப்பப்படுவார்கள் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அதாவது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லெவல் போஸ்டிங், ஒரு 8,000 சேலரி, 10,000 சேலரி, ஒரு 15,000 சேலரிக்குள்ள தான் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன்லாம் வந்து கிடையாது. சும்மா நார்மலா வந்து அந்தந்த கலெக்டரேட்ல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கால்ஃபர் பண்ணுவாங்க. நம்ம வந்து தகுதி இருக்கிறவங்க போயிட்டு அப்ளை பண்ணி நம்ம இன்டர்வியூல கிளியர் பண்ணி நம்ம உள்ள வந்து போக முடியும். சரிங்களா? அததான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. இந்த நிலையில அரசு முக்கிய அரசாணை வந்து வெளியிட்டுள்ளது. முதற்கட்டமாக வந்து உயர்கல்வித்துறை இதற்கான அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. உயர்கல்வித்துறை அப்படின்னா வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், டைரக்டரேட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இருக்காங்களா, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. மேலே குறிப்பிட்ட குறிப்பிட்ட பணியிடங்களை இனி வரும் காலங்களில் காலம் முறை ஊதியத்தில் நியமனம் செய்ய முடியாது என டிஎன்பிசிஆர் ஆக்ட் 1976 திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இனி இவர்கள் ஒப்பந்த அடிப்படையிலேயே நியமிக்கப்படுவார்கள் என்று இந்த அரசாணை வந்து கூறுகிறது. இதன் மூலம் குறிப்பிட்ட காலம் மட்டுமே இவர்களால் வந்து இந்த பணியில் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த கவர்மெண்ட் வந்து எந்த டேட் எந்த டைமிங் வரைக்கும் சொல்றாங்களோ அந்த டைமிங் வரைக்கும் தான் நீங்க வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப் வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப்பா நாங்க வந்து ஆக்க மாட்டோம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து டெம்பரரி போஸ்டிங்கா மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. எனவே அரசு அலுவலகங்களில் பணியாற்றும் பல ஒப்பந்த பணியாளர்கள் நிரந்தர பணி கேட்டு போராட்டத்தில் ஈடுபடும் நிலை வந்து ஈடுபடும் நிலையில் இந்த அறிவிப்பு வந்து சாதாரண ஊழியர்களுக்கிடையே அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கறது வந்து இதன் மூலமா சொல்றாங்க. சரிங்களா? இந்த ஜியோ வந்து பாஸ் பண்ணக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஆல் த ரிலிஜியன் ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் காலேஜேட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அப்படியே வந்து கீழே பார்க்கும்போது முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த ஆணையானது எதிர்காலத்தில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு வரை படித்தவர்களின் அரசு வேலை கனவு சிதையும் வகையில் வந்து உள்ளது அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆக்சுவலா இது வந்து பெர்மனன்ட் ஜாப் இது நாள் வரைக்கும் இருந்த தருணத்துல இது வந்து இப்ப இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு ஜாப்புக்கு கால்ஃபர் பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து ஒரு டெம்பரரியா தான் வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சரிங்களா? இது இப்போதைக்குன்னு வந்து உயர்கல்வித்துறை தான் வந்து இந்த ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து
அரசாணை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையும் வந்து இதை வந்து வெளியிடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படிங்கறதையும் கண்டிப்பா இதன் மூலியமா வந்து சொல்ல வராங்க. சோ கண்டிப்பா இந்த ஒரு அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அரசாணைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.